வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். 1 கப்பு கோதுமை மாவில் 2 கப்பு தண்ணி ஊற்றி 1 ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 100 கிராம். எப்படி செய்யலாம் வாங்க. வானல் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சன்னுமே இப்போ நான் கரைச்சி வச்ச கோதுமை மாவை அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா நாம் கிளறி விடணும். கட்டி இல்லாமல் நல்லா நாம் கிளறணும். இப்போ இது கோதுமை மாவு நல்ல பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ கோதுமையில் பார்த்திங்கன்னா நான் கேரமல் தயார் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரையில் அதை இதில் கூட ஊற்றி நான் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன். கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ சர்க்கரையை போட்டுக்க போகிறேன். சர்க்கரை கட்டி ஒரு 5 நிமிஷமா நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் இந்த பதத்துக்கு வரும். சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி அந்த கோதுமை கூட சேர்ந்து நமக்கு நல்லா பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வரும். அதுதான் நமக்கு அளவு. இப்போ நெய் நல்லா இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நெய் ஊற்றினா தான் அல்வாவில் நல்லா ஒட்டி நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள் தவாவில் ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி செய்யணும். முந்திரி திராட்சையை இது கூட பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம். பவுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. சுவையான கோதுமை அல்வா ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.